பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த நாளிலும் மகிமைப்படுவதா நாம் இணைந்து இந்த காலை பொழுதிலும் தேவனை நோக்கி ஜெபிக்க இந்த நேரத்தை தந்ததுக்காக ஸ்துதிக்கிறேன். இந்த நாளிலும் யாக்கோபு எழுதின நிருபத்தின் 5ஆம் அதிகாரம், யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். துன்பப்பட்டால் ஜெபிக்க வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனையாய் தருகிறார். துன்பம் வருகிற வேளை ஜெப குறையும் போதும், தேவனை தேடுகிறது குறையும் போதும் நம் வாழ்க்கையில் துன்பங்களை அனுமதிக்கிறார் தேவன். ஹல்லேலூயா. என்னை நேசிக்கிற தேவன், சிட்சிக்கிற கர்த்தர். இந்த காலை பொழுதில் எந்த துன்பங்கள் மத்தியில் கடந்து போகிறாயோ, எந்த விதத்தில் அந்த துன்பம் வந்தாலும் சரி, நெருக்கடிகள் எதுவானாலும் சரி, உன்னை துன்பப்படுத்துகிற விஷயத்தில் ஒரு விடுதலை வேண்டுமா? தேவனை நோக்கி ஜெபி. கடந்த நாட்கள் நன்றாக ஜெபித்த போது விடுதலை தந்தவர். ஜெபம் குறையும் போது துன்பம் வந்திருக்கலாம். சில வேளை இந்த நாளிலும் தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். விசுவாசத்தை நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒருமித்து ஜெபிக்கலாம். பிரைஸ் காட். மகா பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் தகப்பனே, இந்த காலை பொழுதில் என்னோடு இணைந்து துன்பங்களின் நடுவில் சோர்ந்து போய் பலவீனத்தோடு வேதனையோடு என்ன சொல்லுவது, யாரிடத்தில் சொல்லுவது என்று கலங்கி நிற்கிற தெய்வ பிள்ளைகள் உண்டு. இந்த காலை பொழுதில் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த துன்பத்தின் காரணம் ஆண்டவரே உம்மை தேடுகிறதை விட்டிருக்கலாம். ஜெபம் குறைந்து போயிருக்கலாம். தெய்வ சந்நிதி விட்டு ஆண்டவரே நீங்கி போயிருக்கலாம். வேத தியானத்தை குறைத்திருக்கலாம். இதை நிமித்தம் வந்திருக்கலாம். ஆண்டவரே, அதை இந்த காலை பொழுது இவர்களோடு நீர் உணர்த்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தடைகளை மாற்றுகிற தேவனுடைய சமூகம் அந்த துன்பத்துக்கு காரணமான அந்த ரூட் காஸ் பிடுங்கி மாற்றி ஒரு அற்புதத்தை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலிருந்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமையிலிருந்தும் நம்முடைய பிள்ளைகளுடைய துக்கத்தின் காரணங்கள் மாற்றி போட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தெய்வ பிரசன்ன பிள்ளைகளோடு இருப்பதாக ஆசீர்வதியும். துன்பங்களை நீக்கி சந்தோஷமாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் துன்பங்களுக்கு காரணமான தடைகளை மாற்றுவார். ஆண்டவர் சமூகத்தில் நெருங்கி இருங்க, ஜெபிப்போம், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும். God bless you. Praise the Lord.